கிரக பயிற்சிகளால் உண்டாகும் தோஷத்திற்கு பரிகாரம் வேண்டுமா? முன்னோர் சாபம் நிவர்த்தியாக வேண்டுமா? உங்களின் 7 தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது அன்னதானம் மட்டுமே. கடந்த 4 ஆண்டுகளாக தினமும் மதுரையில் 300 வறியோரின் வயிற்று பசியை ஆற்றி வருகிறது மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட். நீங்களும் உதவ அன்பு வேண்டுகோள். மேலும் தொடர்பிற்கு நெல்லை பாலு, நிறுவனர் 9442630815. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமான காஞ்சி பெரியவரின் மகிமை குறித்து மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நம்முடைய சேலத்தை சேர்ந்த பக்தர் ஒருவர் காஞ்சி மகா பெரியவர் மீது மிகுந்த ஈடுபாடு உடையவர். எப்பொழுது காஞ்சிபுரம் அடிக்கடி போய்விட்டு பெரியவாளை தரிசித்து விட்டு வருவார். ஒருமுறை அவர் எப்பொழுதுமே அடிக்கடி பெரியவா பக்தர் போல திருப்பதி ஏழுமலையான் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். அடிக்கடி திருப்பதிக்கு போய் வருகிறவர். வருடத்துக்கு ஒரு முறை வீட்டிலே ஒரு பெரிய உண்டியல் வைத்து அதிலே பணத்தை சேர்த்து அதில் அந்த உண்டியல் பணத்தை கொண்டு போய் திருப்பதி உண்டியலிலே சேர்ப்பிப்பது வழக்கம். அப்படி சேர்ப்பித்து ஒரு பெரிய தொகை சேர்ந்து விடுகிறது. ஒரு பெரிய தொகை. அவர் என்ன செய்தார் என்றால், நாம் இன்றைக்கு திருப்பதி புறப்பட்டு போகலாம் என்று குடும்பத்தாரோடு திருப்பதி புறப்பட்டு போகிறார். போகிற பொழுது திடீரென்று நாம் தான் திருப்பதி போகிறோமே, போகிற வழியிலே காஞ்சிபுரத்துக்கு போய் மகாபரிவாளை தரிசித்து விட்டு போகலாம் என்று அவருடைய மனது நினைக்கிறது. ஆனால் மறுபடியும் என்ன நினைக்கிறார் என்றால், திருப்பதிக்கு போகிற வழியிலே தான் என்னை தரிசிக்க வந்தாயா என்று பெரியவா சொல்லிவிடுவாரோ என்கிற பய உணர்வும் அவருக்கு இருந்தது. இருந்தாலும் பெரியவா மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டதினாலே எப்படியும் பெரியவாளை பார்த்து விடுவோம் என்கிற நம்பிக்கையிலே திருப்பதி போவதற்கு முன்னாக காஞ்சிபுரத்துக்கு சென்று மடத்துக்கு போய் மகாபரிவாளை தரிசித்து விட்டு, நான் இது மாதிரி அவரை பார்த்தவுடனே பெரியவா சொல்கிறார், என்ன திருப்பதி போகிறாயா என்று கேட்கிறார். சொல்லாமலேயே என்ன திருப்பதி தரிசிக்க போகிறாயா என்று சொன்னவுடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டு விட்டது. ஆம் பெரியவா என்று சொன்னவுடனே அவர் இது மாதிரி உண்டியல் பணத்தை கொண்டு திருப்பதியிலே கொண்டு சேர்ப்பிப்பதற்காக செல்கிறேன் என்று சொன்னவுடனே, திருப்பதி ஏழுமலையான் மிகப்பெரிய பணக்காரர், இருந்தாலும் நீ ஒன்று பண்ணு, செங்கல்பட்டு பக்கத்தில் வையூர் என்கிற ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் ஒரு பாழடைந்த பெருமாள் கோவில் இருக்கிறது. அந்த பாழடைந்த பெருமாள் கோவில் யாருமே சீர் செய்ய முடியாமல், பக்தர்கள் யாருமே போக முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. நீ என்ன செய், இந்த உண்டியல் பணத்தை கொண்டு போய் செங்கல்பட்டு அருகே இருக்கிற வையாவூருக்கு போய் திருப்பணியை நீ மேற்கொள் என்று சொன்ன உடனே பெரியவா சொன்னா, பெருமாள் சொன்ன மாதிரி பெரியவா பெருமாளுக்கு சேர்ப்பிக்க வேண்டியது ஏதோ ஒரு பெருமாளுக்கு போய் சேர்கிறது என்கிற நம்பிக்கையிலே அந்த அன்பர் உடனடியாக அதை எடுத்துக்கொண்டு வையாவூர் செல்கிறார். அங்கே போய் பார்த்தால் பழமையான கோயில், அடுத்த விளக்கு எரியக்கூட முடியாத திருக்கோவில், ஒருவேளை அன்னப்பிரசாதம் கூட பெரியவாளுக்கு சாத்தப்படாத ஒரு கோவிலுக்கு போய் அங்கு இருக்கிற இடத்துல விவரத்தை சொல்லி அந்த கோவிலுடைய புனருத்தான பணியை மேற்கொண்டு ரொம்ப அற்புதமாக அந்த கோவில் உலகத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் வரக்கூடிய ஒரு பெரிய பெருமாள் கோவிலாக அந்த கோவில் விளங்கியது. வையாவூரும் மகாபரிவாளும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அந்த அன்பர் ஒரு மிகப்பெரிய பணியினை, ஒரு மிகப்பெரிய கோவில் திருப்பணியை செய்து அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகத்தையும் செய்து முடித்தார். அதை முடித்துவிட்டு பெரியவாளிடத்திலே வந்து தரிசனம் செய்ய வந்தபோது எல்லாம் அந்த திருப்பணி எல்லாம் செய்தாயா, ஒரு குடும்பம் நன்றாக இருக்கட்டும் என்று சொல்லி பெரியவா அன்றைக்கு வாழ்த்தியது. பெரியவா சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி என்பதை நினைவுபடுத்துகிற விதமாக ஏதோ ஒரு திருப்பதி ஏழுமலையானுக்கு போக வேண்டிய உண்டியல் பணத்தை ஒரு பாழடைந்த ஒரு பெருமாள் கோவிலுடைய புனருத்தான பணியை மேற்கொள் என்று அவரிடத்தில் உத்தரவிட்டு ஒரு பெரிய பாக்கியத்தை தன்னுடைய பக்தருக்கு பெரியவா கொடுத்து அருள்பாலித்ததை நினைத்து பார்க்கிற பொழுது உண்மையிலேயே பெரியவா குறிப்பறிந்து யாருக்கு என்ன போய் சேர வேண்டும் என்பதை தெரிந்து அவரிடத்திலே அந்த செய்தியை சொல்லி அந்த திருப்பணியை செய் என்று உத்தரவிட்டதை நினைத்து பார்க்கிற பொழுது பெரியவா எப்பொழுதுமே பெரியவாதான் என்று நினைக்க தோன்றுகிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர,
காஞ்சி சங்கர காமகோடி சங்கர எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.